அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு த சேனல் வே டு ஜன்னா. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை நம்ம சொன்னாலே போதும், நம்மக்கிட்ட எது இருந்தாலும் சரி அது அதிகமாகும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த திக்ரை ஊதி கேட்டாலும் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டம் போயிடும் இந்த ஒரு வார்த்தைனால். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது தான். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா. அல்லாஹ் படைப்பினங்களை படித்தது 3 விஷயத்துக்காக தான். ஃபஸ்ட்டு ஒன் அவனை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அல்லாஹ் வணங்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மை செய்கிறான். அதே மாதிரி 2வது அவன் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நலவுகளை கொடுத்தாலும் அதுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா அப்படிங்கிறத பார்க்குறான். அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டம் தந்தாலும் அவனை அந்த இடத்துல நினைக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்குறான். இந்த 3 விஷயத்துக்காக தான் முஸ்லீம்களாகிய நம்மளை இறைவன் படைச்சிருக்கான். காஃபீர்களை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா காஃபீர்கள் அவங்களோட இதுக்காக அவங்க இது வழிபடுறாங்க. அதனால் முஸ்லீம்களாகிய நம்மளை அல்லாஹ் படைத்தது இந்த 3 காரியத்துக்காக தான். இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்படி இருக்கும் போது அல்லாஹ் குர்ஆனில் 6 இடத்துல சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, படைப்பினங்களை நான் படைச்சிருக்கேன், அவங்க எனக்கு நன்றி செலுத்துகிறாங்க அப்படின்னா அந்த நன்றி செலுத்துறது தாண்டி அவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி நிறையா தந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு நல்லது வந்தாலும் சரி, அவங்க என்னை நினைக்கிறாங்களே, என்ன நினைக்கிறவங்களுக்கு நான் தானே உதவி பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் நினைக்கிறானா. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கேட்டால் போதும், அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுதுனாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் கேட்டால் அல்லாஹ் நமக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கான். நம்மளோட பண தேவை, அதே மாதிரி நம்மளோட எந்த ஒரு தேவையாக இருந்தாலுமே இந்த ஒரு திக்ரை நீங்கள் 100 தடவை ஓதணும். 100 தடவை ஓதுனா போதும், அல்லாஹ் உங்களுக்கு அதை ரெட்டிப்பாக தருவான். ரெட்டிப்பாக தரத்துக்கான பலன் அல்லாஹ்கிட்ட இருக்குது. இன்ஷா அல்லாஹ் படைச்சவன் அவன் தான் நமக்கு நலவுகளை தரணும். அதே மாதிரி நம்மளும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நன்றி செலுத்தணும். அவன் கொடுக்கறத ஏற்றுக்கணும். அவன் கஷ்டத்துலேயும் அவனை வணங்குறதுக்காக கற்றுக்கணும். ஏன்னா அதுதான் படைப்பின் நோக்கமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இப்போ அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். திருப்பி சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதை நீங்கள் 100 முறை ஒரு நாளைக்கு ஓதணும். எத்தனை தடவை வேணால் ஓதிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் ஓதிக்கலாம். ஆனால் ஒரு தடவை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 100 எண்ணிக்கையில் முடிக்கணும். அதுதான். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ஓதிட்டு உங்களோட வாழ்க்கையில் எந்த பலனை வேணாலும் நீங்கள் கேட்கலாம். எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு ரெடியாக இருக்கான். ஏன் அப்படின்னா நம்மளோட உம்மத்து நம்மளை நன்றி செலுத்துகிறாங்க, நம்மளை கஷ்டத்தில் நினைக்கிறாங்க, அவங்களோட தேவையை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம அதிகமாக தரணுன்னு அல்லாஹ் நினைப்பானா. இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் நன்மை செய்வான். துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.